ஹலோ வியூவர்ஸ், பாஜகவிற்கு 40 சீட், விஜயுடன் கூட்டணி, மேடையிலேயே போட்டு உடைத்த எடப்பாடி பழனிசாமி, அலரும் அரசியல் களம். வாங்க அது என்ன விஷயம்னு இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சென்னையில் தனியார் செய்தி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்கும் சட்டமன்ற தேர்தலில் மற்றும் அரசியல் கூட்டணிகள் குறித்து பல்வேறு கேள்விக்கான அதிரடி பதில்களை அளித்துள்ளார். குறிப்பாக பாஜகவிற்கு 40 சீட் தொகுதிகளை ஒதுக்கப்படும் வாய்ப்புள்ளதாகவும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைய போன்ற யூகங்களை அவரது விளக்கத்தில் அளித்தார். இந்த தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை நிறுவதற்கான காலம் அவர் என்று கூறினார். திமுக முன்வைக்கும் பாஜகவின் பி டீம் என்ற விமர்சனத்தை முற்றிலுமாக நிராகரித்த இபிஎஸ், காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ள திமுகவை அவர்களின் பி டீம் என்று அழைக்கலாமா என கேள்வி எழுப்பினார். அதிமுக ஒரு மக்கள் இயக்கம் என்றும் தங்களுக்கு என்று தனித்துவமான கொள்கையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போது மாநில அளவிலான தேர்தல் முக்கியமானது என்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அவர் தன்னம்பிக்கையுடன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்து அவர் போதைப்பொருள் பழக்கம் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது என்று சுட்டிக்காட்டினார். திமுக அமைச்சரவை போக்சோ பாதிப்புகள் குறித்து பேசுவது இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதற்கான ஒப்புதல் வாக்குமூலமும் என்று அவர் சாடினார். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக மக்களை ஏமாற்றுவதாகவும் அதனை தமிழகத்திற்கு கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் என்று அவர் குற்றம் சாட்டினார். கூட்டணி குறித்து பேசுகையில், கூட்டணியில் தர்மத்தின்படி வேட்பாளரின் வெற்றியாக அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் கட்சி விரோத நடவடிக்கைகளை ஈடுபடு நீக்குவார்கள் என்றும் மீண்டும் கட்சியில் இணைய வாய்ப்பில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். ஊழலை பற்றி பேச திமுகவிற்கு தர்மத்துக்கு தகுதியில்லை என்றும் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வதில் அவர்கள் கைதேர்ந்தவர்கள் என்றும் விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தனது பதில்கள் மூலம் உறுதிப்படுத்தினார். இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பீர்களா என்று கேட்டதற்கு, கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணையும் என்றும் எம்ஜிஆர் போல் விஜய் தமிழ்நாட்டில் சிறந்த அரசியலை வந்து செய்த வேண்டும் என்றும் அவர் கூட்டணியில் இணைந்தால் தமிழக மக்களுக்கு திராவிட திமுக அரசியல் இருந்து விடுவித்து மக்களுக்கு நல்ல ஆட்சி இணைந்து செய்யலாம் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பது என்பதனால் முழுமையாக நான் பேச விரும்பவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதா என்ற கேள்விக்கு கூடிய விரைவில் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தேமுதிக கட்சி இணைவீர்களா என்று கேள்வி எழுப்பதற்கு அவர்களும் எங்களுடன் சேர வாய்ப்பு இருப்பதும் என்றும் முழுமையாக தெரிவித்தார். கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் அதற்கு வெகு நாட்கள் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஓகே வியூவர்ஸ், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைப்பான்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.